எண் 19 சாய் ரூபன் ஜே, 5ஆம் வகுப்பு A4 பிரிவு. எண் 19 சாய் ரூபன் ஜே. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லார் சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளிக்கில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என்னாவில் நடம் பயின்ற நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இப்பாட்டில் பங்கேற்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கிய கதாபாத்திரம். அறம் போதித்த பாரத காப்பியம் பெரும்பல வீரர்களை சுமந்து நின்றது. ஆனால் இந்த ஒரு வீரனின் பெருமைகள் மட்டும் யானையின் பாத சுவடுகள் போல ஆழப்பதிகை என் மனதில் நின்றது. அவன்தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன், கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன், அறத்தையும் மரத்தையும் தன் அடையாளமாக்கியவன், தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்து வந்த தன்னலமற்ற வரமவன், விற்கலையில் சிறந்தவன், மகாகுரு பரசுராமனின் அன்பு சீடன், ராதேயன், நட்பு, வீரம், தியாகம், தானம், தர்மம் என அனைத்திலும் புது இலக்கணம் வகுத்தவன். அவன்தான் அங்க தேசத்து அரசன் சூரியபுத்திரன் கர்ணன். கர்ணனே என் மனம் கவர்ந்த கதாபாத்திரம். கொடுத்தே பழக்கப்பட்டவன். அவனுக்காக கேட்க துடிக்கிறது என் மனம். அன்னை அப்பனும் துணையும் இல்லை, ஆசான் பாவம் சுமந்த பிள்ளை. தர்ம பக்கம் நின்றதாலே ஏனோ ஆண்டவனும் அவன் பக்கம் இல்லை. வேறு என்னதான் இருந்தது? சாதி, மதம், குலம் இம்மாட்டிற்கும் அப்பாற்பட்ட திறமை இருந்தது. கர்ணன் ஒருபோதும் வீழவில்லை, வீழ்த்தப்படுகிறான். கிருஷ்ணர் வேதேறு வடிவில் சென்று அவனது அனைத்து புண்ணியங்களையும் தானமாக பெறுகிறான். பிறகு கர்ணா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்கிறான். நாம இருந்தால் என்ன கேட்போம், நாம இருந்தால் என்ன கேட்போம்? சொர்க்கம் வேண்டும், இறைவன் திருஅடி வேண்டும், இரவாவரம் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் மரணத்தின் விளிம்பிலிருந்து அந்த மாவீரன் கேட்டது யாதெனில், அல்லல் வெவ்வினையால் இன்னமும் உட்புறம் உண்டாயிலும் 7 பிறப்பும் இல்லை என்றோருக்கு இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்து அருளு. ஈகையின் உச்சத்தை இறுக்கம் தருவாயில் குறை எடுத்துரைத்தவன். வருங்காலத்தில் பிறக்கவிருக்கும் கர்ணன்கள் தாய் தந்தையாரால் கொண்டாடப்பட வேண்டும், ஆசான்களால் அரவணைக்கப்பட வேண்டும், சமூகத்தால் போற்றப்பட வேண்டும். வளரும் தலைமுறை தர்ம வழி நடக்கட்டும், வளரும் தலைமுறை தர்ம வழி நடக்கட்டும். போற்றுவாம் கர்ணனை. நன்றி, வணக்கம்.